நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இளையராஜா இசையின் ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் இம்சையின் ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதாவது நான் இசையமைச்ச பாடல் அப்படின்றத வந்துட்டு யார் யூஸ் பண்ணாலுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று என்கிட்ட பர்மிஷன் அப்படின்றத வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்காம அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான உரிய இழப்பீடு அப்படின்றத எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற இஷ்யூவின் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, யாருங்க ஒரு பணத்தாசை பிடிச்சவரா இருக்காரு, இப்படி ஒரு ஆணவம் பிடிச்சவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எல்லாத்தாலையும் எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றது வைக்கப்படக்கூடிய ஒருத்தரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இளையராஜா இருக்கார் இல்லையா, 90ஸ்ல த கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்த மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இளையராஜா எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்குமே பீட் பண்ண முடியாத அன்பீட்டன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. ஸோ இசையின் ராஜா இம்சையினுடைய ராஜாவா மாறினது எப்படி, அதை தாண்டி தமிழ் சினிமாக்கு இளையராஜா செஞ்சதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இன்னைக்கு அவருடைய பர்த்டே ஆன இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு அவருடைய பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு ரொம்ப பெரிய விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இளையராஜா பண்ண சாதனைகளாக இருந்தாலும் சரி, இளையராஜாவினுடைய இசையாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். பட் இளையராஜாவுக்கு வாய்ஸ் ப்ளஸ் வாய் இருக்கு இல்லையா, வாய் மைனஸ் அப்படின்றதான் சினிமா ரசிகர்கள் சினிமா விமர்சகர்கள் வைக்கக்கூடிய விஷயம். ஸோ அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளையராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தேனி இருக்கு இல்லையா, தேனியில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். தேனியில் பிறந்த ஒரு பையனுக்கு பாடுறதுக்கான முதல் வாய்ப்பு அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் அண்ணனாக இருக்கக்கூடிய பாவலர் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா இயக்கம் நடைபெறக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு பாட்டு பாடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மீட்டிங்க்கு பாட்டு பாட போகும்போது பாவலர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பாடுறதுக்கு முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அவரால் அன்னைக்கு பாட முடியல. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகேப்பா உன்னால பாட முடியலன்னா தம்பி தான் இருக்கான் இல்லையா, ராசையாவை வந்துட்டு கூப்பிட்டு போ, அவன் பாடுவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட போகும்போது பாவலர் அவர் தம்பியும் கூப்பிட்டு போறாரு. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் இருக்கும்போது, இப்போ நீ பாடு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஏதாவது மெயின்டைன் பண்ண, அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இளையராஜா பாடினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாவலர் பாடினதுக்கு இருந்த கிளாப்ஸை விட இவர் பாடினதுக்கான அப்ளாசஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கலைஞன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முதல் கைத்தட்டு அப்படின்றத மறக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கலைஞனுடைய முதல் கைத்தட்டு தான் அவனை கலைஞனாவே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அப்போலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா பாடுறதுல இளையராஜாக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வருது. சினிமா பாடல் பாடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற பேர்ல கங்கை அமரன் அவங்களுடைய அண்ணன் பாவலர், அது மட்டும் இல்லாமல் இளையராஜா இருக்கார் இல்லையா, இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 இசை கச்சேரிகள் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சினிமாவில் ஏதாவது பண்ணிடணும், சினிமாவில் ஏதாவது சாதிச்சிடணும் அப்படின்ற ஆசை வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த இளையராஜா எல்லாத்தையுமே நம்ம முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்ராஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டர் கிட்ட போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புல்லாங்குழல், மத்தளம், ஹார்மோனியம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வயலின் இருக்கு இல்லையா, வயலினையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அன்னக்கிளி அப்படின்ற படத்தின் மூலமா இசையமைப்பாளராக இன்ட்ரடியூஸே ஆகுறாரு. ஸோ அன்னக்கிளி படத்தில் இசையமைப்பாளராக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மியூசிக் பண்ணுறதுக்கான வாத்தியங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால வெறும் தாளங்களை வச்சே பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டாரு அப்படின்றதும் ஒரு தனி கதை. அந்த படத்தினுடைய டேரக்டராக இருந்த பஞ்ச அருணாச்சலம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அணுவு இவ்வளோ டேலண்டாக வஸ்துனாவு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த பையனுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் அமைச்சு தராரு. ஸோ அப்படி தன்னுடைய படத்தில் அரண்மனைக்கிளி அன்னக்கிளி இருக்கு இல்லையா, சாரி அரண்மனைக்கிளி கிடையாது, அன்னக்கிளி படத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1976 முதல் படம் அப்படின்றதுக்கு இசையமைக்கிறாரு. அடுத்த 3 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 100வது படத்துக்கு, அதாவது 1979 100வது படத்துக்கு இசையமைச்சாரு. வெறும் 3 வருஷத்தில் 100 படங்கள் அப்படின்ற ரெக்கார்டை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1979 இருக்கு இல்லையா, 79லேருந்து 1982க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 100 படங்கள்
அவருடைய 200வது படம் அப்படின்றதுக்கு இசையமைக்கிறாரு. இப்படியே 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்றதுக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையும் அமைச்சிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட இளையராஜா பார்த்தோம் அப்படின்னா 1988லேருந்து 1992 வரைக்கும், அதாவது அந்த 4 வருஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக 54 படங்கள் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும், இப்போ 1988ல் 54 படம், 89ல் 54 படம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 54 படங்கள் ரீ ரெக்கார்டிங்கோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணி முடிக்கிறாரு. இன்னை வரைக்கும் எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண முடியாத, பக்கத்தில் கூட போக முடியாத ஒரு ரெக்கார்ட் அப்படின்றது அது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு படத்துக்கான ரீ ரெக்கார்டிங் அப்படின்றது வெறும் 3 பேரை வச்சுக்கிட்டு 2 நாளில் பண்ணி முடிக்கிறது. ஒரு பாட்டுக்கான கம்போசிங் அப்படின்றத அரை மணி நேரத்தில் அசால்ட்டாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டுமே வரக்கூடிய கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே பாராட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர், இளையராஜாக்கு இசை ஞானி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் ஒர்த்தான ஒரு பர்சன் தான். பட் அவருடைய ஆணவம், அவருடைய திமிரு, நான் தான் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் அடுத்து ரகுமான் உருவாகிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய விதையை போட்டுச்சு அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இசை தான் நான் தான் இசை அப்படின்ற மாதிரி இசையினுடைய மறு உருவமாகவே தன்னை இமேஜின் பண்ணிக்கிறாரு அப்படின்றது அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய ரொம்ப பெரிய விமர்சனமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிபி இருக்கார் இல்லையா, தன்னோட பல வருஷமாக பயணிச்ச எஸ்பிபி, வைரமுத்து, பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்டார்டிங் காலத்தில் யாரெல்லாம் தான் கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்காக இருந்தாங்களோ, அவருடைய வளர்ச்சியில் ஒரு உறுதுணையாக இருந்தாங்களோ, அவங்க எல்லாத்தையுமே இளையராஜா தூக்கி வீசினாரு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும், இந்த உலகமே வியக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும், அவருடைய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அவருடைய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அவர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் அவர் வந்துட்டு என்னடா மனுஷன், இவனுக்கு பணத்து மேலே என்னடா இவ்வளோ ஆசை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லேயா இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாஸ்லேயா இருந்தாலும் சரி, அவர் மேலே வன்மத்தை கக்கக்கூடிய அளவுக்கு அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். நான் இசையமைச்சா நான் பணம் கேட்கக்கூடாதா அப்படின்றது இளையராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய வாதமாக இருக்குது. பட் அந்த இசையை அமைக்கிறதுக்காக தான் நீங்கள் சம்பளம் அப்படின்றத வாங்கியிருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அதை கேட்கலாம் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய வாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்கச்சக்கமான மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபாரின் போய் உட்காந்தா தான் ஒரு வைப்பு வரும், ஃபாரினுக்கு போகிறது இல்லை ஒரு இடத்துக்கு போய் உட்காந்தோம் அப்படின்னு சில் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு டியூன் வரும், மெட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அனாவசியமான செலவு அப்படின்றத வைக்க மாட்டார் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சாதனைகள் அப்படின்றது பண்ணி இன்னைக்கு ஏஆர் ரகுமான், ஒரு பக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா, இன்னொரு பக்கத்தில் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாம்பவான்கள் இசையில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருந்தாலும் கூட 90s இருக்கு இல்லையா, 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஹிட் கொடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையோடையும் போட்டி போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா புதுமைகள் இருக்கு இல்லையா, இசையில் வரக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி தன்னுடைய மியூசிக் அப்படின்றதையும் மாற்றி இன்னைக்கு வரைக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இளையராஜாவை இசையின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, காப்பிரைட் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இல்லை மேடையில் பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படின்றத யோசிச்சு பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் பேசுகிற விஷயங்கள் மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு அன்பீட்டன் கிங் அப்படின்றதுல யாருக்குமே எந்த கருத்துமே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இளையராஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.